உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். சித்தர்கள் எண்ணிலடங்கா சித்தர்கள் இருக்கின்றார்கள். இப்போ நம்ம ஏன் அதை 18 சித்தர்கள்னு சொல்றோம்னா, சித்திகள் 18, அந்த சித்திகளை கைவர பெற்றவர்கள் எல்லாம் நம்ம சித்தர்கள்னு சொல்றோம். இந்த மக்களும் வருங்காலத்தில் உள்ள இந்த நோய் நொடியிலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக தன்னுடைய ஞானத்தின் மூலமாக கண்டறிந்த பல மருத்துவ முறைகளையும் ஆரோக்கிய முறைகளையும் மக்களுக்காக பதிவு செய்துவிட்டு போனவர்கள் தான் நம்ம இப்போ சித்தர்கள்னு சொல்றோம். தமிழகத்தை ஏன் சித்தர்கள் பூமி என்று சொல்றோம்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டதுனால தான் இதை சித்தர்கள் பூமின்னு சொல்றேன். சித்தர்கள் யார் அப்படின்னு நம்ம அது எத்தனை சித்தர்கள் அப்படிங்கிறத விட சித்தர்கள் எண்ணிலடங்கா சித்தர்கள் இருக்கின்றார்கள். இப்போ நம்ம ஏன் அதை 18 சித்தர்கள்னு சொல்கிறோம்னா, சித்திகள் 18, அந்த சித்திகளை கைவர பெற்றவர்கள் எல்லாம் நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம். அதனால் சித்தர்கள் எவ்வளவோ பேர்கள் இருந்தாலும் 18 சித்திகளை கைவர பெற்றவர்களை ஒவ்வொருவர் இப்போ மருத்துவம் சார்ந்த சில சித்தர்கள் 18 பேரை தொகுத்து வச்சுருப்பாங்க. சில பேர் ஆன்மீகம் சார்ந்த சித்தர்களை தொகுத்து வச்சுருப்பாங்க. இதில் ஒருத்தர் 2 பேர் மாறி இருக்கும், விடுபட்டும் இருக்கும். இப்போ அந்த சித்தர்கள் என்பது சித்திகள் கைவர பெற்றவர்கள் மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த மக்களும் வருங்காலத்தில் உள்ள இந்த நோய் நொடியிலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக தன்னுடைய ஞானத்தின் மூலமாக கண்டறிந்த பல மருத்துவ முறைகளையும் ஆரோக்கிய முறைகளையும் தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் மக்களுக்காக அதை பதிவு செய்துவிட்டு போனவர்கள் தான் நம்ம இப்போ சித்தர்கள்னு சொல்கிறோம். இன்றளவும் உடல் ரீதியாக இல்லைனாலும் சூக்கும ரீதியாக இருந்து அவர்கள் இந்த மருத்துவத்தையும் இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்பவர்களையும் இந்த மருத்துவத்தை செய்து கொண்டு வருபவர்களையுமே அவர்கள் பாதுகாத்து அவர்கள் அவருடைய ஆசி வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவர்களையெல்லாம் நம்ம சித்தர்கள் இந்த நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அது இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஞானத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த முறைகளை எல்லாம் தொகுத்து இந்த மக்களுக்காக வெளியீடு செய்தவர்கள். அது மட்டும் இல்லை, யோகத்தை ஞானத்தை நோக்கி இறைவனை அடையணும் என்பவர்களுக்காகவும் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெய்ப்பொருளை பற்றிய ஒரு கல்வியையும் மக்களுக்காக தன்னுடைய நூல்களில் அதை எடுத்து கூறி இருக்கின்றார்கள். அது மறைபொருளாக இல்லை, வெளிப்படையாக தான் இருக்கின்றது. அதை தன்னுக்கு பக்குவம் இருந்தால் அது வெளிப்படையாக தெரியும். இப்படி அதை நாடி அதை ஆய்வு பண்ணி இறையை நோக்கி போபவர்களுக்கும் சித்தர்கள் ஒரு வழிகாட்டியாகவும் ஆசான்களாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் சித்தர்கள். இது எண்ணிலடங்கா சித்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 18 சித்திகளை கைவர பெற்றவர்கள், அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர்கள், எங்கும் எப்பொழுதும் இருந்து மக்களை காத்து கொண்டு இருப்பவர்கள். இதுபோல் பல சித்தர்களும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் காலங்களும் உருவாகி கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு எளிதில் தெரிவதில்லை. அவர்கள் சில நேரங்களில் சூக்கமாக நமக்கு அதற்கு விடையளிக்கக்கூடிய ஒரு ஆசான்களாக இருக்கின்றார்கள். அவர்களை தான் நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம். குறிப்பாக தமிழகத்தை ஏன் சித்தர்கள் பூமி என்று சொல்கிறோம்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டதுனால தான் இதை சித்தர்கள் பூமின்னு சொல்கிறேன். ஏன்னா தமிழே தெய்வம் என்று சூக்குமத்தில் இருக்கு. ஏன்னா தமிழ் மொழி என்பது எப்படி சித்துக்களை அடையலாம், எப்படி சித்தர்களாக மாறுவதற்கு எல்லாமே தமிழிலேயே இருக்கின்றது. அதாவது அகத்தியருக்கு தமிழை உபதேசித்தான் சிவபெருமான்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழே முதன்மை மொழியாகவும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்பது போல் இந்த தமிழ் மொழியே சித்தர்கள் இருந்ததனால் அதிகப்படியாக தமிழிலேயே தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டதனால், தத்துவங்களை வெளியிட்டது அந்த தமிழையே தமிழனுடைய சூக்குமங்களை தெரிந்து தமிழே இறைவனாகவும் அந்த இறைவனை அடைவது என்பது தமிழினுடைய தத்துவங்களை புரிந்து கொள்வதுமாக இருப்பதனால தான் இது தென் தமிழ்நாட்டை அதிகப்படியாக சித்தர்கள் பூமி, சித்தர்கள் வாழும் பூமி என்று நம்ம குறிப்பிடுகின்றோம். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா நரம்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முடக்குவாதம், சிறுநீரக கல், பித்தப்பை கல், தோல் நோய்கள், தைராய்டு, மூலம், ஆண்மை குறைவு மற்றும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.